உலகம் முழுக்க இதை பார்த்துக் கொண்டிருக்கிற தமிழர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பு பொங்கல் வாழ்த்துக்களும் வணக்கங்களும். பாரிஸ் நகரத்திலே 2 தாய்மார்கள் சண்டையிட்டுக் கொள்ளுகின்ற பொழுது ஒரு தாய் இன்னொரு தாயை பார்த்து அதிகபட்சமாக வசைக்கின்ற அல்லது சபிக்கின்ற சாபம் என்னவென்று சொன்னால், உன் மகனுக்கு தாய்மொழி பயிற்றுவிக்கின்ற ஆசான் கிடைக்காமல் போவானாக என்பதுதான். உன் மகனுக்கு தாய்மொழி பயிற்றுவிக்கின்ற ஆசான் கிடைக்காமல் போவானாக என்பதுதான் பாரிஸ் நகரத்திலே மிக உச்சமான சாபமாக இருக்கிறது. இன்றைக்கு தமிழ்நாட்டில் அப்படி ஒரு சாபம் வந்தால் நாம் சந்தோஷப்படுகின்ற நிலையில் இருக்கிறோம். ஏனென்று சொன்னால், இந்த மண்ணில் தான் ஒரு எழுத்து கூட படிக்காமல், தமிழ்நாட்டில் ஒரு எழுத்து கூட தமிழை படிக்காமல் முனைவர் பட்டம் பெற முடியும் என்கிற நிலை இங்கே இருந்து கொண்டிருக்கிறது. இன்னொரு முக்கியமான அடிமை நிலையை நான் சொல்லுகிறேன். தமிழகத்தில், தமிழ் சமூகத்தில் நீங்கள் ஒருவனை சாதி சொல்லி சொல்வது கூட பெருமையாக கருதப்படுகிறது. இனம் சொல்லி தமிழன் என்று குறிப்பிட்டு சொல்வது இன்றைக்கு பயங்கரவாதமாகவோ அல்லது பிரிவினையாகவோ கருதப்படுகிற ஒரு நிலைமை தமிழ் சமூகத்திற்கு மாத்திரமே இருக்கிறது என்பதை நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். நண்பர்களே, இன்றைக்கு உலகம் முழுக்க தமிழர்கள் இறைந்திருக்கிறார்கள். தமிழ் இலக்கியத்தில் தோன்றிய திருக்குறள் தான் மக்களுக்கான இலக்கியமாக உலகம் முழுக்க ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. தொல்காப்பியத்தில் தான் எல்லா மொழிகளுக்கும் எழுத்துக்கும் சொல்லுக்கும் இலக்கணம் உண்டு. தொல்காப்பியத்தில் மாத்திரமே வாழ்க்கைக்கு இலக்கணம் படைத்து வைத்திருக்கிறான். ஆகவே தமிழனுக்கு 2 கண்களாக சொல்லப்படுகின்ற காதல், வீரம் 2. தமிழருடைய காதலை நாம் எப்படி பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு இருக்கின்ற ஊடகங்களில்? தமிழில் காட்டப்படுவது தமிழருடைய காதல் தானா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். மற்றொன்று, தமிழ் சமூகத்தில் வீரம் என்று சொன்னால் தமிழனுக்கு அது இன்னொரு கண் என்று சொல்லுகிறோம். புறப்பொருள் வெண்பா மாலை, புற இலக்கணங்கள், எல்லா இலக்கியங்கள் எல்லாமே இருக்கிறது. ஆனால் தமிழருடைய வீரத்தை இன்றைய சூழலில் பேச முடியுமா? பேசுகிறவன் தமிழன் என்றோ அல்லது பேசுகிறவன் இனத்தான் என்றோ சொல்ல முடியுமா என்கிற நிலை இன்றைக்கு மாறி போயிருக்கிறார். எல்லாவற்றையும் சாதியாக பார்க்கிற, எல்லாவற்றையும் மேல்நிலை கீழ்நிலையாக பார்க்கிற இந்த சமூகம் ஆரோக்கியமான சமூகமாக இல்லாத பொழுது இது எப்படி ஆளுமை செய்கிற சமூகமாக இருக்க முடியும் என்று யோசித்து பார்க்க வேண்டும். பாரதிதாசன் சொன்னதை தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் சொன்னார்கள். மணக்கவரும் தென்றலிலே குளிரா இல்லை, மாந்தோப்பில் நிழலா இல்லை, தனி பெரிதாம் துன்பம் இது தமிழ்நாட்டின் தமிழ் தெருவில் தமிழ்தான் இல்லை என்று சொன்னாரே, அது இன்றைக்கும் இல்லைதான். அது மாறி போய்விடவில்லை. அந்த ஏக்க குரல் இன்றைக்கும் இருந்து கொண்டேதான் இருக்கிறது. ஒன்றை நான் சொல்லுகிறேன். ஒரு அயல் நாட்டிலே ஒரு தொழிற்சாலை இருக்கிறது. அந்த தொழிற்சாலையிலே தொழிலாளர்கள் தங்களுடைய உரிமை கேட்டு போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். முதலாளிகள் ஒரு விகிதாச்சாரம் தருகிறார்கள், தொழிலாளர்கள் ஒரு விகிதாச்சாரத்திலே போட்டியிடுகிறார்கள். கடைசியாக ஒரு நடுநிலைக்கு வந்து அந்த தொழிலாளர்களுக்கு அந்த விகிதாச்சாரத்துக்கான ஊதியம் வழங்கப்படுகிறது. அங்கு வாங்கி கொண்டு போகிறார்கள். ஒரு தொழிலாளி மாத்திரம் சுவற்றிலே காலை வைத்துக் கொண்டு வீடியை புகைத்தபடி சொல்லுகிறான், உங்களை கடிக்க வந்த நாய்களான எங்களுக்கு சில எலும்பு துண்டங்களை வீசி எறிந்து எங்களை திசை திருப்பி விட்டீர்கள். ஆனால் எனக்கு மட்டுமே தெரியும், நீங்கள் வீசி எறிந்த எலும்பு துண்டு எங்கள் விழாக்களிலிருந்து உருவப்பட்டவை என்று சொன்னான். இங்கே வழங்கப்படுவது எல்லாமே எங்கள் விழாவிலிருந்து உருவப்பட்டவையே தான். என் மொழியை நான் தமிழ் என்று பேச முடியாத ஒரு நிலை இருக்கிறது. என்றைக்கு இந்த சமூகம் சாதிய நிலையிலிருந்து மாறுபடுகிறதோ, என்றைக்கு இந்த சமூகம் தமிழனாக பார்க்கிறதோ, என்றைக்கு இந்த சமூகம் துணிச்சலோடு இது என் மண், இவன் என் தலைவன் என்று சொல்ல அந்த உரிமை வழங்கப்படுகிறதோ, துணிச்சல் வருகிறதோ, அன்றைக்கு தான் இந்த சமூகம் ஆளுமை செய்கிற சமூகமே ஒழிய மற்றபடி இந்த சமூகம் சாதியாலும் நாராசமான கலாச்சாரத்தாலும் கலையாலும் இது அழிந்து கொண்டுதான் இருக்கிறது, அடிமைப்பட்டுதான் இருக்கிறது என்பதை இந்த மன்றத்திலே பதிவு செய்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.